வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று அரசாங்கம் சொல்லுது. அரசாங்கம் சொல்ற மரம் ஏதோ ஒண்ணு வச்சா போதும்னு சொல்லுது. நீங்க அப்படி இருக்கக்கூடாது. மரம் வளர்ப்பது வீட்டுல எத்தனை பேர் இருக்கமோ அத்தனை பேருக்கு ஒரு மரம் வளருங்கள். அப்படிப்பட்ட மரம் வளர்த்தால் அதுல பறவைகள் வந்து கூடு கட்டணும். அதுதான் மரம். அப்படின்னா பழங்கள் இருக்கணும், காய்கள் இருக்கணும், அத்தனையும் இயற்கையோடு சேர்ந்து இருக்கணும். அதுதான் நமக்கு நல்லவை பயக்கும். மனிதர் இனம் வாழ வேண்டும் என்றால் பறவைகள் நிம்மதியாக இருக்கணும். பறவைகள் மட்டும் அழிந்து விட்டால் 25 நிமிஷத்துல மனித இனம் அழியும் என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். என்னன்னு தெரியுமா? பறவை எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா மனுஷன் வாழ முடியாதான். எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த நாட்டில் எவ்வளவு வண்டுகள் பூச்சிகள் நம்ம இரவு நேரத்தில் பார்க்கிறோம், பகல்ல பார்க்கிறோம். அதையெல்லாம் இந்த பறவைகள் சாப்பிட்டுக்கிட்டு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. அது திங்களை என்ன வண்டுகள், விஷப்பூச்சிகள், பாம்புகள் அத்தனை வந்து நம்மளை அழித்து விடும் என்று விஞ்ஞானிகள் ஆய்வு கருதுகிறார்கள். அப்படிப்பட்ட மனித இனம் வாழ வேண்டும் என்றால் மரங்கள் இருக்க வேண்டும். மரங்கள் இருந்தால் தான் பறவைகள் இருக்கும். நமக்கு என்ன மரம்னு தோணும், பறவைகளுக்கு அது வீடு. அந்த வீட்டை இழந்த அந்த பறவை என்ன பாடுபடும் என்று சிந்தித்து பாருங்கள். அன்பு உறவுகளே, எத்தனையோ விஷயங்கள் இந்த நாட்டில் விட்டு செல்றோம்.